ஆரி ஒர்க் எப்படியாச்சும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஆவலோடு இந்த வீடியோவை எதிர்பார்த்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து முதல் நாள் பயிற்சி. முதல் நாள் பயிற்சியில் நம்ம அந்த பயிற்சிக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது ரொம்ப எளிமையாகவே எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டாண்ட், ஆரி ஸ்டாண்டு. ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்டாண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுற ஸ்டாண்டு. இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டாண்டோட கால் வந்து நம்மளுக்கு தனியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இந்த இதுக்குள்ளே வந்து போட்டுட்டு மேலே நட்டு கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி வரும் இந்த ஸ்டாண்டு. அதுக்கு மாதிரி மேலே உள்ள ரிங்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். இந்த ஸ்டாண்ட் வந்து காசு கம்மியாக வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து ஓகேவாக இருக்கும். நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து மாறும். ஸோ 350 to 400 அந்த ரேஞ்சில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி நீங்கள் சின்ன கடைகளில் வாங்கினீங்க, லூஸில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஹோல்சேல் ஷாப்பில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 350 to 400 வரைக்கும் இந்த ஸ்டாண்ட் வந்து இருக்கும். இந்த ஸ்டாண்டோட ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாண்ட் வந்து ஆடிட்டே இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறப்ப இது வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும் இப்படி. ஏன்னா இதோட இது வந்து திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஒரு மாதிரி இப்படி ஷேக் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இருக்காது. நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு இன்னொரு ஸ்டாண்ட் காட்டுறேன். இப்போ இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபிக்ஸ் ஆகி தான் வரும். உங்களுக்கு தெரியுதா? அதில் வந்து நம்ம கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி தான் வரும். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து 18 inch ஃப்ரேம், 16 inch ஃப்ரேம் எதுனாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லா வெயிட்டாகவே இருக்கும். அந்த ஸ்டாண்டுக்கும் இந்த ஸ்டாண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் வாங்கின ஸ்டாண்டு. அதனால் வந்து உயரம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ வர ஸ்டாண்டெல்லாம் நல்லா உயரமாகவே வருது. இந்த ஸ்டாண்டோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 to 600 வரைக்கும் இருக்கும். இதுவும் ஒவ்வொரு இடத்த பொறுத்து மாறும். ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து 500 வரும். ஏன்னா இதோட அந்த நல்லா இதுவாக கட்டிமாக செஞ்சுருக்காங்க இல்லையா? ஸோ அதனால். ஸோ இது ரெண்டு தான் நம்ம வந்து ஸ்டாண்ட் வாங்குறப்ப கவனிக்க வேண்டியது. நான் வந்து பர்சனலாக எந்த ஸ்டாண்ட் வந்து ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஸ்டாண்டு தான் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து வச்சு ஆரி ஒர்க் போடுறதுக்கு இந்த ஸ்டாண்டு தான் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் வந்து எல்லா இன்ச்சஸ்லேயுமே கிடைக்கும். 18ல் ஆரம்பித்து 10 inches வரைக்குமே இந்த ஃப்ரேம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டாண்ட் இல்லாமல் ஃப்ரேம் வச்சும் ஆரி ஒர்க் வந்து பண்ணலாம். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃப்ரேமு. ஸோ ஃப்ரேம் வந்து நீங்கள் ஆரி ஸ்டாண்டு வாங்குறப்பவே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அது வந்து ஆரி ஸ்டாண்ட் கூட கொடுத்துருவாங்க. தனியாகவும் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி 18 inch பெரிய சைஸ் ஃப்ரேம் வந்து 120 ரூபா அந்த மாதிரி வரும். இது வந்து 2 இன்ச்சாக குறைஞ்சிட்டே போகும். 18 inch, 16 inch, 14, 10 அந்த மாதிரி குறைஞ்சிட்டே போய் உங்களுக்கு இந்த ஃப்ரேம் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து எம்ப்ராய்டரி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 14 inch ஃப்ரேமு, அப்படி இல்லைனா 16, 18 சைஸ் ஃப்ரேம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கட்டர். ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நூலெல்லாம் கட் பண்ணுறப்ப கத்திரிக்கோலை தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் இந்த மாதிரி கட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வந்து கட்டர். இதோட விலை வந்து 20 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த ஊசி வந்து கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஆரி ஸ்டாண்டு வாங்கிட்டீங்க. என்ன மாதிரியான ஸ்டாண்டு வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன மாதிரியான ஊசி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஊசி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். 4 ஊசி சேர்ந்து வரும். இதோட விலை வந்து 140 ரூபாய்க்கு என்னமோ வாங்கினேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது வாங்கி ஒரு 3-4 வருஷம் இருக்கும். இப்போ இந்த ஊசியில் என்ன எனக்கு பெருசாக இது வந்து யூஸ் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப தடிமனாக இருக்கனால துணியில் வந்து அதிகமாக ஓட்டை விழுக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எனக்கு இது வந்து அவ்வளோவா யூஸ் ஆகலை. அதுக்கு அடுத்த ஊசி பாருங்கள். இது வந்து ஒரு பிராண்டோடைய ஊசி. இதில் வந்து டுலிப் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டு பேர் போட்டிருக்கா. அதோட இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா 24 0.4 mm அப்படின்னு போட்டிருக்கோம். இது ஒரு நம்பர். அதுக்கப்புறம் இது பாருங்கள் 14 0.5 mm அப்படின்னு போட்டிருக்கோம். இது ஒரு நம்பர்.
இப்போ எதுக்காக அப்படி நம்பர் கொடுத்துருக்காங்க? இந்த ஊசி வந்து நம்ம இந்த 24வது நம்பர் வந்து நம்ம பீடு ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க் அதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஊசி வந்து நம்ம நூல் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்பர் 13 இருக்கும், அதுவும் நம்ம வந்து நூல் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறப்ப இந்த ஊசியோட டிப்பு பார்த்திங்கன்னா, இந்த ஊசியோட டிப்பு பாருங்கள், நம்ம இங்க் பென் இருக்கு இல்லையா, அந்த பென்னோட அந்த டிப் மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து பிகினர் இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த நம்பர் ஊசி வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஒரு ஊசியை வச்சா எல்லா ஒர்க்குமே பண்ண முடியும். ஸோ நான் என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஊசி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த ஊசி வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். 14, 13 நம்பர் வாங்கி நீங்கள் வந்து நூல் போடுறதுக்கு தனியாக வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டீல் ஊசி. சரி, இதோட விலையை வந்து சொல்ல மறந்துட்டேன். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா ஒரு ஊசி வந்து 12 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். நீங்கள் தனியாக வந்து ஷாப்பில் போய் தனியாக வாங்கினீங்கன்னா ஒரு ஊசி 20 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. அடுத்து ஸ்டீல் ஊசி. ஸ்டீல் ஊசி இது வந்து நல்லா நம்ம வந்து ஆரி ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டீல் ஊசி வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்டீல் ஊசி வந்து ரொம்ப லாங் லைஃப் வரும். அதுவும் இல்லாமல் ஸ்டீல் ஊசி நீங்கள் வாங்குறப்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த டிப்பு. இது ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டுலிப் பிராண்டோட ஊசி மாதிரியே அழகாக வரும். இந்த அளவுக்கு பெருசாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து துணி வந்து கிளியும். இப்போ இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா, இது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு? ஸோ அதான் ஸ்டீல் ஊசி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊசி 10 ரூபா வரும். அடுத்து இந்த 4 ஊசி வந்து இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த 3 ஊசியுமே வந்து நூல் தைக்கிறதுக்கு. இந்த ஊசி நம்ம பீட் ஒர்க், ஜர்தோசி ஒர்க் அதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லாங் ஊசி வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த உடன் நீடில் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நான் ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். ரொம்ப தின்னாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னால் வந்து இதை ஹேண்டில் பண்ணவே முடியல. ரொம்ப தின்னாக இருக்கிறனால ரொம்ப வளைஞ்சிச்சு, பீடெல்லாம் என்னால் எடுக்க முடியல. அதனால் இதை வந்து நம்ம ஜர்தோசி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லா வரும். அதுக்கப்புறம் இந்த ஊசி நான் வாங்கின அந்த 4 ஊசியிலே இந்த ஊசி தான் கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது வந்து நம்ம பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே ஸ்டீல் ஊசி. இது ரெண்டுமே சேம் ஸ்டீல் ஊசி தான். ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி இது வச்சு ரேப் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த மாதிரி பண்ணலாம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஊசி ஒன்று வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறையா பீடு வந்து எடுத்து பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஊசியில் இந்த மாதிரி ஆங்கர் த்ரெட் வந்து சுற்றி வச்சுருக்கேன். நமக்கு வந்து க்ரிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஊசி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு இதில் எந்த ஊசி வந்து கரெக்டாக இருக்குமோ அந்த ஊசியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்குங்க. தேவையில்லாமல் அதிகமான ஊசியை வாங்கி மணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த ஊசி கரெக்டாக இருக்குமோ அந்த ஊசியை வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததான் ஆரி போடுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஒர்க்கு பண்ணுறோம் அப்படின்னா நிறையா மெட்டீரியல் வந்து போடுவோம். ஆரி ஒர்க்கில் வந்து நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்குது. முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருவோம். இதுக்கு பேர் வந்து சுகர் பீடு. குட்டி குட்டியாக இருக்கும் சுகர் பீடு. இது வந்து காப்பர் ஷேடு, இது வந்து நல்லா கோல்டு ஷேடு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு பேக்கெட்டாக வாங்கியிருக்கேன். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 450 கிராம். 450 கிராம் இதோட வெயிட்டு. ஸோ நான் இந்த மாதிரி பேக்கெட்டாக வாங்கி வச்சுக்குவேன். இதோட ஒரு பேக்கெட்டோட விலை வந்து 150 to 200 வரைக்கும் வரும். ஸோ நீங்கள் வந்து காப்பரில் ஒரு ஷேடும் கோல்டில் ஒரு ஷேடும் வாங்கி வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் எந்த பிராண்டு பெஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஏ ஸ்டார் அந்த பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்குறப்ப கொஞ்சம் குவாலிட்டியான பிராண்டாக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சுகர் பீடோட கலர் வந்து சீக்கிரமாக ஃபேட் ஆகாது. அதுக்கடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஸ்டோன் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மொத்தமாகவும் வாங்கலாம், இல்லை லூஸ்லேயும் வாங்கலாம். இது வந்து ஒரு ரோல் வந்து 360 ரூபா அந்த மாதிரி வரும். இது வந்து எல்லா கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. கோல்டு,
ஒயிட்டு, எல்லா க்ரீன், ப்ளூன்னு எல்லா கலர்லேயும் இந்த ஸ்டோன் செயின் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் முதல்ல காமனாக வந்து கோல்டு கலர் வாங்கிட்டிங்கன்னா மற்ற எல்லா ப்ளவுஸுக்கும் நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்டோன் செயின். சுகர் பீடுக்கு அப்புறமா அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ். நிறையா பீட்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து கடைக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறையா புதுசாக டெய்லி வந்து ஆரி ஒர்க்கில் மெட்டீரியல்ஸில் வந்து மெட்டீரியல் வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறது வந்து காமனாக யூஸ் பண்ணுற ஒரு பீட்ஸ். ஸோ சுகர் பீடுக்கு அடுத்த சைஸ் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து உங்களுக்கு பஞ்சாக கொடுப்பாங்க. ஒரு பஞ்ச் வந்து 40 rupees 35 rupees அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு பஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா 12 லைன்ஸ் ஆஃப் பீட்ஸ் வந்து இருக்கும். 12 லைன் இருக்கும் பீடு. இது வந்து சுகர் பீடுக்கு கொஞ்சம் அடுத்த சைஸு. இது பாருங்கள், இது வந்து அதுக்கு அடுத்த சைஸுக்கும் அடுத்த சைஸ் அந்த மாதிரி பீடு. இது என்கிட்ட முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பீடு இதெல்லாம் வந்து நம்ம வந்து கவரில் வாங்க முடியாது. இந்த மாதிரி நூலில் பஞ்சாக தான் வாங்க முடியும். இது அதிலே வந்து ஒரு கோல்டு கலர் ஷேடு. ஸோ சுகர் பீடு மாதிரியே வந்து கிளாஸ் பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிளாஸ் பீடு. இந்த கிளாஸ் பீடு வந்து எல்லா கலர்லேயும் கிடைக்கும். நல்லா கிளாஸி லுக் வந்து இருக்கும் இதில். இது வந்து கிளாஸ் பீடு. இதுவும் சுகர் பீடு மாதிரி நம்ம வந்து பேக்கெட்டாக வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இது எல்லாத்தையும் விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஹேங்கிங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த பீடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹேங்கிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம கையில் வந்து தொங்க விடுறோம் இல்லையா, பாசி, அந்த இதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது பாருங்கள், கோதுமை பீடு, வீட் பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கோதுமை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஒயிட் கலர் பேர்ல் பீடு. இது வந்து அந்த இந்த சைஸுக்கு அதுக்கு அடுத்த சைஸ் பீடு. இந்த மாதிரி பஞ்சாக தான் உங்களுக்கு வரும். ஒரு பஞ்ச் 2 பஞ்ச் அந்த மாதிரி தான் வாங்க முடியும். இது வந்து ஹாஃப் பீடு. ஹாஃப் பீடு அப்படிங்கிறது சப்பையாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லாயிருக்கும், ஒரு பக்கம் சப்பையாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஹாஃப் பீடு அப்படின்னு பேர். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பீடு இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு முதல்ல உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சுகர் பீடு தான் மெயினாக தேவை. ஸோ சுகர் பீடு வாங்கிட்டு மற்ற என்னதாவது உங்களுக்கு வாங்கணும்னு ஐடியா இருந்ததுன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நூல். எந்த மாதிரியான நூல் வந்து ஆரி ஒர்க்குக்கு முதல்ல நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு. இது வந்து சில்க் த்ரெட்டு. சில்க் த்ரெட் அப்படிங்கிறது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது வந்து சீவிங் த்ரெட் மாதிரி இருக்காது. இது பாருங்கள், எல்லா கலர்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம வந்து டபுள் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் வந்து என்ன கலர் வாங்கினாலும் அதில் இன்னொரு கலர் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு கலரில் 2 நூல் கண்டு வாங்கி வச்சுக்கோங்க. இதில் என்ன பிராண்ட் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா பெல், டபுள் பெல், அப்புறமா இங்கே காட்டியிருக்கிற ஜிவி, நந்தி, இந்த பிராண்டெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பிராண்டுனா என்ன, அந்த நூல் வந்து கொஞ்சம் சீக்கிரம் பிரியாமல் இருக்கும். அது பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக ஜரி த்ரெட். ஜரி த்ரெட்டில் வந்து கோல்டு கலர், சில்வர் கலர் நம்மளுக்கு வந்து பெரிய சைஸில் கிடைக்கும். இந்த மாதிரி மற்ற எல்லா கலரும் குட்டி சைஸில் வந்து நமக்கு கிடைக்கும். இதோட பிராண்ட் வந்து டயால்ஜி. இது வந்து பேக்கெட்டாக வாங்கினீங்கன்னா ஒரு ரேட் வரும். லூஸில் வாங்கினீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 10 ரூபா அந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு பீஸ் 50 ரூபா. இது வந்து 20 ரூபா. இது வந்து 40 ரூபா. இது வந்து 40 ரூபா. அந்த மாதிரி ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு ரேட்டில் வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கர் த்ரெட்டு. ஆங்கர் த்ரெட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, சில்க் த்ரெட்லேயே நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் அதெல்லாம் போடலாம். இல்லை ஆங்கர் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் அதெல்லாம் போடலாம். இந்த மாதிரி பெரிய சைஸ் நூல்கண்டு வாங்கி வைக்காதீங்க. இது வந்து ஆரி ஒர்க் கிடையாது. இது வந்து மிஷின் எம்ப்ராய்டரிக்குரிய நூல்கண்டு. என்ன டிஃப்ரென்ஸ் இந்த நூலுக்கும் இந்த நூலுக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா வயர் மாதிரி திக்காக இருக்கும். இது ரொம்ப தின்னாக இருக்கும். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் வெளியில் பெருசாக எடுத்து காட்டாது. அதனால் இந்த நூல்கண்டு வாங்காதீங்க. இந்த மாதிரி நூலே வாங்கிக்கோங்க ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பீடு, ஜர்தோசி ஒர்க் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி நார்மல் சீவிங் த்ரெட்டும் தேவை. சீவிங் த்ரெட் வந்து நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா அதுவும் வந்து பிஞ்சிருச்சுன்னா நம்ம பண்ண ஒர்க்கெல்லாம் பாலாயிடும். ஸோ த்ரெட்டு வைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோ தான். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன பிராண்ட் வேணும் அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஜரி த்ரெட்டில் வந்து A1 மம்தா வந்து நல்லாயிருக்கும். இந்த கலர் த்ரெட்டில் வந்து டயால்ஜி. அப்புறம் நான் இதில் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் என்னென்ன பிராண்டுன்னு. பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து ஸ்டோன்ஸில் வந்து நிறையா டைப்ஸ், நிறையா ஷேப்ஸ், நிறையா கலர்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். கடையில் போய் திலகம் சைஸ் இருக்குது. இது பாருங்கள், திலகம் ஷேப் ஸ்டோனு. அதிலே இது வந்து இந்த
கெம் ஸ்டோன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஜுவல்லரி மாடல் டிசைன்ஸ் வைக்கிறதுக்குலாம் இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து இந்த ஷேடு இருக்குது, அப்புறமா அந்த மெரூன் ஷேடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சில ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும், சில ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஷாப்பில் போய் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து ஜர்தோசி. நம்ம ஜர்தோசி ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, ஜர்தோசியில் வந்து முறுக்கு ஜர்தோசி, நிறையா கலர் ஜர்தோசி அந்த மாதிரிலாம் கிடைக்கும். இது வந்து அட்வான்ஸ் ஒர்க் பண்ணுறப்ப வரும். இது வந்து பார்த்திங்கன்னா சம்கி. ஸோ சம்கியில் சில்வர் கலர், இது வந்து கொஞ்சம் காப்பர் கலர் சம்கி, அதோட கொஞ்சம் பெரிய சைஸு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து மிரர் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு மிரர் வாங்குவோம். இது வந்து பிளாஸ்டிக் மிரர், இது வந்து ஒரிஜினல் மிரர்ஸ். ஒரிஜினல் மிரர் வந்து கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருக்கும், பிளாஸ்டிக் மிரர்ஸ் வந்து கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதிலே பிளாஸ்டிக் மிரர்ஸே நிறைய ஷேப்ஸ் இருக்குது பாருங்கள். ரவுண்டில் பெருசு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த ஷேப்பு, டைமண்ட் ஷேப்பு, அதுக்கப்புறம் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பு, இந்த மாதிரி நிறையா ஷேப்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேக்கெட் வைஸாக பார்த்தீங்கன்னா 50 ரூபா அந்த மாதிரி வரும். இதெல்லாம் நம்ம வந்து அட்வான்ஸ் ஒர்க்கில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த 30 நாள் பயிற்சி வகுப்பில் நீங்கள் வந்து ஒவ்வொரு வகுப்பையும் மறக்காமல் பார்த்து நீங்களும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்களும் ஒரு நல்ல டிசைனராக வந்து மாறலாம். இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.